கல்கிஸ் மத்பாத்தாலய அத்வனி ஜீவித்யாக்க பிலிகனி என்பதான இந்த செய்தியை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம். மௌபிம பத்திரிகை தந்திருக்கிற முக்கியமான செய்தி, கல்கிசை பகுதியில் நேற்று நண்பகல் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 24 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். எவ்வாறாயினும் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்ட 15 நிமிடங்களுக்குள் துப்பாக்கிதாரி போலீசாரால் மடக்கி பிடிக்கப்பட்டுள்ளதோடு தப்பிச் சென்ற மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டிருப்பதான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன. இந்த துப்பாக்கிச் சூட்டு எவ்வாறு இடம்பெற்றது என்பது தொடர்பிலும் அதனிடத்தில் மேலதிக விசாரணைகள் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பது தொடர்பிலான தகவல்களையும் நாங்கள் இதன் மூலம் அவதானிக்கலாம். எனவே இந்த சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க கூறுகிறார். கல்கிசை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஸ்ரீபால மாவத்தை பகுதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தார்கள். மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத இருவர் நபர் ஒருவரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாகவும், சம்பவத்தின் போது காயமடைந்த நபர் கல்போவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக மனதுங்க இவ்வாறு கூறுகிறார். 24 வயதுடைய படோவிட்டை பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரை சம்பவத்தின் போது உயிரிழந்திருக்கிறார். குற்றச்செயல்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் வகையில் போலீசார் நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதோடு ரோந்து பணிகளையும் முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன் ஒரு கட்டமாக கொழும்பு தெஹிவலை கவுடான பிரதேசத்தில் விசேட ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போலீசார் அப்பகுதியில் ஊடாக வந்து சந்தேகத்துக்கிடமான மோட்டார் சைக்கிள் ஒன்றை நிறுத்துமாறு சமிக்ஞை வழங்கியிருக்கிறார்கள். எனினும் குறித்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் போலீசாரின் கட்டளையை மீறி அங்கிருந்து தப்பிச் செல்ல முற்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் போலீசார் குறித்த மோட்டார் சைக்கிளை பின்தொடர்ந்து அவர்களை மடக்கி பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள். இதன்போது மோட்டார் சைக்கிளில் இருந்தவர்களில் ஒருவர் அதிலிருந்து இறங்கி போலீசார் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார். எவ்வாறாயினும் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போலீசார் சந்தேக நபரையும் கைது செய்திருக்கிறார்கள். சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது கல்கிசை பகுதியில் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்துடன் தொடர்புடையவர் என தெரியவந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க கூறுகிறார். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கி பிரயோகத்துக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 47 வயதுடைய படே வேரிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் எனவும், அவர் இதற்கு முன்னர் கல்கிசை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடன் நேரடி தொடர்புடையவர் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இரு பாதாள உலக குழுக்களுக்கிடையில் நீண்ட காலமாக நிலை வந்த தகராறு காரணமாக இந்த கொலை இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கிறார்கள். அத்துடன் தப்பிச் சென்றுள்ள மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் நாட்டில் இடம்பெறும் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த போலீசார் விசேட நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இதற்கமைய குறித்த சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றச்செயல்களை மேற்கொள்ளும் தரப்பினர் நிச்சயம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். அதேபோன்று இது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டு 15 நிமிடங்களுக்குள் துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதிர்காலத்தில் இதுபோன்ற குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த போலீசாரால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் இவ்வாறு கூறுகிறார். இந்த நிலையில் இந்த துப்பாக்கி பிரயோகம் தொடர்பில் கல்கிசை போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் கல்கிசை போலீஸுக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரினால் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டிருப்பதான செய்தி தரப்பட்டிருக்கிறது. இது இடம்பெற்ற ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான தகவலாக அமைந்திருக்கிறது.